பீமன் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பயங்கரமா பேசுபொருளா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய உயர் கல்வித்துறை அமைச்சர். அவர் வந்து ஒரு பள்ளி நிகழ்வுக்கு போயிருந்தப்போ, 2 விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பயங்கர வைரலா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது மற்றும் ஆங்கில ஊடகங்கள்ல கூட இந்த செய்தியை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அந்த முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது ஒரு பள்ளிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக சென்றிருந்தவர்கள் வந்து ஒரு திரைப்பட பாடல் சச்சின்ங்கிற திரைப்படத்துல இருந்து வாடி 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 கைப்படாத சீடி அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடனம் ஆடி ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக அது இருந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஒரு பள்ளி வளாகத்துல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சினிமா பாடலுக்கு நடனம் ஆடணுங்கிறது எந்த விதமான ஒரு வழக்கம் அப்படிங்கிறதும், இரண்டாவது அந்த பாடலை ஏன் வந்து ஒழிக்கணுங்கிற இந்த 2 விஷயமும் பயங்கரமான பேசுபொருளாச்சு. இரண்டாவது, அந்த பள்ளியில படித்த மாணவர்களுக்கு தூரத்து ஓட்ட போட்டி, அதாவது மேரத்தான் தொடர் ஓட்டம் இல்லைங்களா, அந்த நிகழ்வு வந்து நடத்தப்பட்டது. அதுல குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும் போதும் குழந்தைகளை பார்த்து பேசும்போதும் அவர் வந்து குழந்தைகளோட பாதங்களை பிடித்து மசாஜ் மாதிரி செய்து, அதே மாதிரி அவருடைய முழங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிருக்காரு. அப்போ இது வந்து எந்த கோணத்துல பார்க்கப்படணும்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. இது வந்து தவறான ஒரு சீண்டுதல், அதாவது பேட் டச் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். பெண் குழந்தைகள், அதுவும் சிறுவர்களை வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய காலை தொடுவதிலிருந்து அவர்களுடைய முட்டி தொடுவது வரைக்கும் இது வந்து ஒரு பியூர் பேட் டச் அப்படின்னு சொல்லி இந்த 2 குற்றச்சாட்டுகளை வந்து உயர் கல்வித்துறை அமைச்சர் மேல வந்து வச்சிருக்காங்க. இந்த உயர்துறை கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று அவர் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர். இந்த நிகழ்வு ரெண்டையுமேவும் கண்டிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியில இருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையுமே வெளியிடல. இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி எதுவுமே அவங்க பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து 3ஆவதா வைக்கக்கூடிய ஒரு பெரிய அலிகேஷனா இருக்கு. அதாவது இப்ப புதுசாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமா வந்து சினிமா மோகம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பள்ளி சிறுவர்கள் முதற்கொண்டு கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அண்மையில கூட பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களின் உருவம் தெரிகிற மாதிரி குழந்தைகள் வந்து அந்த வெயில்ல உட்கார வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்திருந்தாங்க. அதன் விளைவாக பாத்தீங்க அப்படின்னா எங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதை வந்து விஜய் அவர்களோட உருவத்தை வைக்கிறதுக்காக செய்யறதுக்காக இதுக்காக நாங்கள் 1,00,000 ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெற்றோர்கள் வந்து இந்த கருத்தை வந்து எதிர்த்து பேசியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பள்ளிகளில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட புகைப்படத்தை கொண்டு போய் பள்ளி அறைகளுக்குள்ள வைக்கிறதுக்கான முயற்சியும், அங்க வந்து சிறுவர்கள் பள்ளியில பாடக்கூடிய பாடல்கள் திரைப்பட பாடலை எடுத்து பிள்ளைகளை வந்து ஒரு தமிழ் வாழ்க்கை மாதிரி பாட வைக்கிறதாக இருக்கட்டும். பிறகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்லிட்டு விஜய் மாமா வாழ்க விஜய் மாமா வாழ்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி குழந்தைகள் மனசுல வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியுடைய பெயரை வந்து பதிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த அரசுல வந்து வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து உங்க அப்பாவை இங்கேதான் இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில போய் அவங்களெல்லாம் கிண்டல் அடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்கு, அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க தெரியுது. ஆனா குழந்தைகள் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், பள்ளி குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கம்னா என்ன, அந்த ஒழுக்கம்ங்கிறது எங்கிருந்து கிடைக்குது, பள்ளிக்கூடத்துல தான் கிடைக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் வந்து பொது இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு அறிவிப்பு கூட தமிழக வெற்றி கழகமுடைய பக்கம் இருந்து இதுவரைக்கும் வெளியே வரவே ஒரு கண்டன குரலும் அவங்க பக்கம் இருந்து வெளிவரல. அப்படின்னு என்ன அர்த்தம், இதை எல்லாத்தையுமே இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு கோணத்துல தான் நாம் வந்து இதை எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அதை வந்து கண்டிச்சு அதுக்கான அறிக்கையை வெளியிட்டிருந்திருப்பாருங்கிறத நம்ம பக்கம் வந்து நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம். அது மாரி போக இது உண்மையிலேயே நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அந்த குழந்தைகளை தொட்டு பேசுனதுங்கிறத வந்து ஒரு குற்றமாங்கிற ஒரு கேள்விக்குறி உள்ள வருது. என்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு கருத்துல நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு 8ல இருந்து 10 வயசு குழந்தை ஒரு தனி அறையில யாருமே இல்லாத ஒரு இடத்துல இவர் இந்த செயலை வந்து செஞ்சாருன்னா உண்மையிலே கண்டிக்கக்கூடியது, கண்டிக்கத்தக்கதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு பொது வெளியில நிறைய பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இவர் இதை செய்யறாரு அப்படின்னா அவருடைய இன்டென்ஷன் என்னங்கிறத நான் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மேபி அது வந்து மரத்தான் ரேஸ், குழந்தைங்க ரொம்ப தூரம் ஓடி இருந்திருப்பாங்க. ஸோ இவர் வந்து அவங்ககிட்ட பேசும்போது, இந்தம்மா
ரொம்ப தூரம் ஓடுனீங்களா, ரொம்ப கால் வலிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக கூட பேசி அந்த காலை வந்து அவங்களுக்கு வந்து அமுக்கி விட்டுருந்துருக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாதிரி செய்திருக்கலாம். இருந்தாலுமேவும் இது வந்து ஒரு பொது இடங்கிறதுனால அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல அவருடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து தூரமாக ஓடின குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆதரவான செயல்களை செஞ்ச மாதிரி தான் எனக்கு மனசுல தோணுது. ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு போகுது இந்த கேஸு, போக்சோ கீழே அவங்கள வந்து பதிவு பண்ணுறாங்க. போக்சோ கீழே இந்த கல்வித்துறை அமைச்சர் மீது வந்து அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கே கோர்ட்டில் வந்து விசாரிக்க போனாங்க அப்படின்னா, நான் ரிசர்ச் பண்ணது வரைக்கும் அவருடைய இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு, அவருடைய உள்நோக்கம் என்னவா இருந்துச்சுங்கிறத முக்கியமாக பார்ப்பாங்க. அந்த உள்நோக்கத்தில் வந்து இந்த மாதிரி பாலியல் செய்ததுங்கிறது இல்லைன்னு உறுதியாச்சுன்னா மேக்சிமம் தண்டனை எதுவும் இருக்காது. ஆனால் போக்சோங்கிற ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப கடுமையான ஒரு சட்டம். அப்போ பள்ளி கல்வித்துறைன்னு வரும் பொழுது ஒழுக்கத்தை வந்து போதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒழுக்கம் குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறப்போ இந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து இந்த இந்த இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய அரசு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தரம் மற்றும் டெக்கோரம்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப சங்கடமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டசபையிலேயே எதை பேசணும் எப்படி பேசணுங்கிற ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண தெரியாம முதலமைச்சரே இருக்காரு. யார் வழி நடத்துவாங்கன்னு தெரியல. எங்க எதை பேசணும் அப்படிங்கிற பட்சத்துல நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு புது அரசுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. நம்மளுடைய ஒழுக்கம் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எது எடுத்தாலும் ஒழுக்கம் தான் முன்னால. ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் திருக்குறளுக்கு ஏத்தாப்புல என்ன விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் ஒழுக்கங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா மீதி எல்லாமே வேஸ்ட்ங்கிற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசவையில முக்கியமா தமிழக வெற்றி கழகக்கூடிய அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாருமே ஏதோ நமக்கு திடீர்னு கிடைச்ச ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி திடீர்னு கிடைச்சிருச்சு இந்த எம்எல்ஏ பதவிகள் மற்றதுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பெரிய கடமை இருக்கு. இந்த இடத்துல நடக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை பத்தி பேசுவோம், சுட்டி காமிச்சு அதை பத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டு போவோங்கிறப்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது இந்த ஒரு காணொலியில். இதான் முதல் முறை பீமன் வாழ்வழி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. நன்றி.